ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மீனை வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க. இப்போ மிக்சியில் ஸ்டாரில் பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நான் குருமிளகு, இங்கே பச்சை குருமிளகு இருக்கிறனால சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச குருமிளகு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் சீரகம், இது மாதிரி போல் அரைச்சி எடுத்துக்கணும். சரியா? இப்போ மீன் குழம்பு வைக்கும்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்சி வச்சுமே அந்த அரைப்ப சேர்த்துக்கிடுவோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு ஸ்பூன் இதில் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. வத்தப்பொடி போட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி பழம் மிக்சியில் நான் மை போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. இது கிரேவி பதம் நல்லா இருக்குங்க. பின்ன இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வீட்டில் அரைச்ச ஒரு ஸ்பூன் வீட்டு குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க. சரியா? பாருங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலைலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம புளி சேர்த்துக்கிடுவோம். இது என்ன புளினா கேரளா புளிங்க, கோடாம்புளின்னு சொல்லுவாங்க. இந்த புளி நம்ம ஊரில் கிடைக்காது. அதனால் நீங்கள் நம்ம ஊரில் உள்ள புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். பின்ன சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இல்லை கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. வச்சுருக்கேன் கிரேவி பதம் இருக்கா, இந்த மாதிரி கிரேவி பதம் மாதிரி அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்து வந்த பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கோங்க. சரியா? இது என்ன மீனா, கீரி சாலை மீனுங்க. அந்த மீன் முள்ளாக தான் இருக்கும், இருந்தாலும் சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கும்போது. இப்போ இந்த மீன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மீனாலும் செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு. சேர்த்துட்டு லைட்டாக இறக்கி விட்டுட்டு நம்ம அடைச்சி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த மீன் குழம்பு. மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரியா?